ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ஃபன்களாட்டா எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். முத்து வீட்டுக்கு வரும்போதே ஃபோன் அடிக்குது. யார் என்னான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செல்வம் பேசுகிறாங்க. செல்வம் வந்து இந்த மாதிரி போலீஸ்காரர் சம்மந்தம்லாம் பேசி 1000 ரூபா பணம் வாங்கிட்டாருங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே யார் என்ன இந்த போலீஸ் அப்படின்னு கேட்கும்போது நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணாங்களா அந்த அருண் போலீஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது முத்துக்கு கோவம் வருது. அவங்க கொட்டத்தை அடக்கணும், இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ளார வராங்க. இப்போ மீனா அதை கேட்டுட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. இப்போ அவங்கள்கிட்டையும் பார்த்தோம்னா முத்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் அந்த கொட்டத்தை அடக்கணுங்கிற அந்த வார்த்தை பேசுனதுமே இப்போ விஜயா அதை காதில் வாங்கிட்டு சம்மந்தம்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா ஏற்கனவே மீனா சம்மந்தமாக அந்த வார்த்தை சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்குல்ல, அதனால் அது பேசுகிறாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தா அப்படியே ஃபன் கலாட்டம் நடக்குது. அடுத்து மீனாக்கு வந்து முத்து வந்து நீ வந்து பெரிய ஆள் ஆகிட்ட, அதனால் இந்த மாதிரிலாம் வரும், அதனால் நீ சகிச்சு தான் நிற்கணும், உனக்கு யாரோ ஒரு வில்லி வந்திருக்கிறாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சமாதானப்படுத்துகிறாரு. அடுத்து ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படின்னா சீதா அந்த அருணோட அம்மா இருக்காங்கல்ல, அருண் போலீஸோட அம்மா, அவங்கள வந்து ரொம்பவுமே பாசமாக பார்த்துக்கிறாங்க. அதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்பவுமே வந்து சந்தோஷமாக இருக்குது. அடுத்து அருண் போலீஸும் வந்துடுறாங்க. அவங்க வந்திருக்கும் போது நல்லா பார்த்துக்கிறாங்க. கடைசியிலலாம் பார்த்துட்டு இருக்கும்போது மீனா ஃபோன் பண்ணுறாங்க. மீனா வந்து இந்த மாதிரி ஆர்டர் இருக்குது நீ வந்துருன்னு சொல்லும்போது அவங்கள்ட்ட பேசிட்டு மீனாக்கிட்டையும் பேசுகிறாங்க. அவங்கள்ட்டையும் பார்த்தோம்னா அந்த அருண் போலீஸோட அம்மா ரொம்பவுமே சந்தோஷமாக நல்லா பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சீதா அங்கேருந்து கிளம்பும்போது இவங்க காசு கொடுக்குறாங்க. நீங்கள் உங்கள் பையன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நீங்கள் காசு கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து சீதா ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ அருண் போலீஸும் அவங்க அம்மாவும் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இப்போ மீனா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அந்த மண்டபத்துக்கு வர விஷயமா பேசிடுறாங்க. சீக்கிரமாக வந்துருங்கன்னு சொல்லி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சொல்லிடுறாங்க. அப்போ முத்துக்கிட்டையும் சொல்லி எல்லாத்தையும் கிளம்ப சொல்லிடுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா விஜயாவுக்கு அந்த வில்லி இருக்காங்கல்ல, ஏற்கனவே வந்து இந்த மாதிரி மீனாக்கு எதிரியாக இருக்காங்கல்ல சிந்தாமணி, அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இன்றைக்கி வீட்டை விட்டு மீனா வெளியில் வராத மாதிரி பார்த்துங்க அப்படின்னு. சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் மனோஜ், ரோகிணி, இந்த பக்கத்து ரவி, சுருதி, அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பரபரப்பாக வீட்டை விட்டு விஜயா கிளப்புறாங்க. அப்படி கிளப்பும்போது அண்ணாமலை வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்படிங்கும்போது இந்த பக்கத்து பார்த்தா ரோகிணிக்கு ஒரே பதட்டமாக தான் இருக்குது. இப்போ எல்லாரும் வீட்டை விட்டு அப்படியே ரொம்ப பதட்டமாக எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டு எல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா விஜயா வந்து மீனா கிட்ட அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு கீழே கை இழுத்துக்குச்சு, எனக்கு சுடுத்தண்ணி ஒத்தரம் கொடுக்கணும், ஐஸ் ஒத்தரம் கொடுக்கணும், நீ உடனே போயிட்டு வா, இன்றைக்கி ஃபுல்லு இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மீனாவுக்கு ஒன்றுமே புரியல, பதட்டமாக அப்படியே வெளியில் போகிறாங்க. பார்த்தா விஜய் அப்படியே உட்காந்துருக்காங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஸ்டோரியை காட்டுவாங்கன்னு பார்த்தா ஒன்றும் காட்டல. இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்குங்கிறது நமக்கு ப்ரோமோவில் தெரிஞ்ச விஷயம் தான். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.